ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நைட்டே 1 கப் சுண்டலை ஊற வச்சதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கடல் பாசி, அரை ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 10 முந்திரி இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் வணக்கிடலாம். 2 பழுத்த தக்காளி போட்டு வணக்கிடலாம். இது வணங்கின பின்னாடி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஏலக்காய், 5 முந்திரி, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு இந்த கிரேவிக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துங்க. சுண்டலில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதில் தான் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. 1/4 மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அதை கடாயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை தூவி பூரி சப்பாத்தி கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.